ஒட்டு மாங்காய். எந்த மாங்காய் இருந்தாலும் இப்படி பொடி பொடியாக நறுக்கணும். இப்படி குட்டி குட்டியாக இந்த அளவு நறுக்கி அப்படி வச்சு நல்லெண்ணெய். இவ்வளவு மாங்காய்க்கும் இவ்வளோ நல்லா கடுகு, வெந்தயம், அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு காயத்தை இதில் போடணும். பெருங்காயத்தூள். அப்போ அதை நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். அப்புறம் வத்தல் பொடி, லேசாக மஞ்சள் பொடி போடலாம். லேசாக மஞ்சள் பொடி, ரொம்ப போடாண்டா. லேசாக நறுக்கி வச்ச மாங்காய் கட்டிட்டு அளவாக உப்பு, உப்பு எவ்வளோ உப்பு போடணுமோ அந்த அளவு போட்டுக்கணும். புளி ஒன்றும் சொல்ல வேண்டாம். கருவேப்பிலை 2 உரி இட்டுட்டு அவ்வளோதான். சீக்கிரம் வருவார். கையில் போக்கு எடுத்து இப்படி சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். இப்படி உங்களுக்கு பிடிக்க இது தாளித்து வச்சுருக்கோம். மசாலையெல்லாம் போட்டு எடுத்து ரெடி ஆக்கியாச்சு. இப்படியும் சாப்பிடலாம். தயிர் வேணும்னா தயிர் விட்டு இது இப்படி சாப்பிடலாம். தயிர் கல்யாண வீட்டில எல்லாம் இப்படி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நிறைய தயிர் ஊற்றிருப்பாங்க. குழு குழுன்னு இருக்கும். தயிரும் அதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்படி இலையில இப்படி போடுவாங்க. இவ்வளோ தயிர் ஊற்றணுன்னா அந்த கலர் கம்மி ஆயிடுச்சு. அந்த ரெட் கலரில் இருந்தே தயிர் ஊற்றணுன்னா இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான்.